ராணாலாம் எனக்கு தெரிஞ்சு ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்டெராய்டு எல்லாம் எப்படின்னா இட் இஸ் a medicine which is used for treating some diseases which cannot be curable. அதில் வந்து உங்களுக்கு அதாவது பெர்மனன்ட் கியூர் வந்து சில வியாதிகளுக்கு கிடைக்காது. சில பெயினுக்கு சில மாதிரியான வியாதிகளுக்கு மெடிக்கலாக மாத்திரையை வச்சோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் வச்சோ உங்களுக்கு பெர்மனண்டான கியூர் கொடுக்க முடியாது. யூ ஹாவ் டு கிவ் ஸ்டெராய்டு அப்படிங்கிற மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெராய்டு மாத்திரைகள் அந்த ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்குக்கு தான் அந்த வியாதி வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும், அதாவது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு சில விஷயங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை ஸ்டெராய்டு டேப்லெட்ஸோ ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தவங்க வந்து அதை அந்த நோயாளி எடுத்துக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து பீரியாடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அதாவது அந்த பேஷண்ட் வந்து 1 மந்த்க்கு ஒரு வாட்டியோ 2 மந்த்க்கு ஒரு வாட்டியோ ஆஸ் ரிக்வயர்டு வந்து கூப்பிட்டு அவங்களுடைய பிளட் டெஸ்ட்லேருந்து அவங்களுடைய ஸ்கேன் டெஸ்ட்லேருந்து மற்ற விஷயங்கள்லாம் பார்த்து வெதர் த பேஷண்ட் இஸ் கோயிங் ஸ்டெடி, வெதர் இஸ் ஃபேஸிங் எனி ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து டோசேஜ் வந்து கொடுப்பாங்க. தேவைப்பட்ட கம்மி பண்ணுவாங்க, தேவைப்பட்ட கூடுதல் பண்ணுவாங்க. இது எல்லாமே டாக்டர்ஸோட அட்வைஸ் தான் பண்ணணும்.